ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குக்கர் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், அந்த மாதிரி. ஏலக்காய் அப்புறம் கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லாவே சுண்டி வரணும். நல்லாவே வதங்கி வர அளவு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதில் வெறுமிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதித்து வந்ததும் அதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி விசில் வச்சிடலாம். விசில் வந்ததும் நம்மளுக்கு
டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. இது ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸியான தக்காளி சாதம் ரெடி. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.